அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது ஐஆர்டிடி அலுமினி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபாரம் அண்ட் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு இணைந்து நடத்தும் 141வது புத்தக திறனாய்வு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய திறனாய்வுக்கான புத்தகம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்புத்தகத்தின் ஆசிரியர் மதிப்புமிகு டாக்டர் சோமவல்லியப்பன் ஐயா அவர்கள். நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விதமாக ஐயா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். அவரை வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இப்புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்காக ரித்திகா நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அறிமுகம் செய்வதற்காக தீபாக்காவை அவங்க அப்பா ஒரு டிரைவர், அம்மா பேர் பூங்கொடி, அப்பா ஜெயராமன். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க இப்ப 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரித்திகா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் அகாடமிக் ப்ரெஷர் எவ்வளோ இருந்தாலும் அவங்க ரீடிங் ஹேபிட்டை விடாம ஸோ அதை கண்டினியூ பண்ணி இப்போ இந்த புக்கை படிச்சு நமக்கு ரிவ்யூ பண்ண போறாங்க. அவங்க ரிவ்யூ பண்ண போற புக்கு பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இட்லியாக இருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ரித்திகா. இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்றதுல நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். முக்கியமா சார் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூல அந்த புக்கோட ஆத்தர் சார் சோமவல்லியப்பன் சார் வந்திருக்காங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார். இப்ப நான் அந்த புக்கோட ரிவ்யூ கொடுக்க போறேன். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தையா இருக்கும் போதே நம்மளே நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, அப்பதான் லைஃப்ல சக்சீட் ஆக முடியும், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வருவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நம்ம வாழ்க்கையில சக்சீடுங்கிறது இன்டெலிஜென்ட்டை பொறுத்து மட்டும் அமையாது. 100% லைஃப் ஸ்டேஜ் இருக்குன்னா 20% தான் இந்த இன்டெலிஜென்ஸை பொறுத்து அமையும். மிச்சம் இருக்க 80% இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் அமையும். இந்த புக்கை அழகா சோமவல்லியப்பன் சார் நமக்கு இருக்காரு. அந்த நமக்கு எப்படி 2 காது, 2 கால், 2 கை இருக்குதோ அது மாதிரி நமக்கு மனசும் 2 இருக்கு. அது என்னதுன்னா ஒண்ணு உணர்ச்சி, இன்னொன்னு அறிவு. உணர்ச்சி மிருகத்துக்கு கோவம் வந்ததுன்னா அது வந்ததுதான், பசி வந்தா வந்ததுதான். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. கோவம் வருதா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோப்பா, பசி வருதா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு, தூக்கம் வருதா கொஞ்ச நேரம் கழிச்சு படிச்சுட்டு தூங்கலாம். 2 வருஷம் கழிச்சு லாவண்யாவுக்கு அப்ரைசல் கிடைக்குது. அப்ப சரி லாவண்யாவும் நமக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைச்சிரும், ட்ரைனிங்ல இருந்து நம்ம ப்ரொமோட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க மேல நிறைய ரிப்போர்ட்ஸ், நிறைய அவங்க அனுசரிச்சு போக தெரியல, அவங்க ரொம்ப அடமெண்டா இருக்காங்க அப்படின்னு நிறைய அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே லாவண்யா தன்னோட குறைகளை மட்டுமே பார்த்திருக்காங்க. தன்னோட அமிக்டலா சொன்ன பேச்சு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தன்னோட நியோகார்டெக்ஸ் சொன்ன அந்த இதை கேட்கவே இல்லை. தன்னோட அமிக்டலா எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம அந்த குழல் இனிது யாழ் இனிது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள்னு வள்ளுவர் சொல்றதும், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்ற மாதிரி நாம எழுதின புத்தகங்கள் மாணவர்கள் அவங்க படிச்சுட்டு இந்த புத்தகம் இப்படி இருக்குன்னு பேசுறது, எங்கெங்கயோ பேசிட்டு இருப்பாங்க. பேசுறத நேரடியா கேட்கிற ஒரு வாய்ப்பு என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. இப்போ இவங்க ரித்திகா பண்ண இந்த இதை பார்த்தா, நம்ம முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம கையில புத்தகத்தை கொடுத்துட்டு அவங்க ஒப்பி நம்மளை சரி பார்க்க சொல்லுவாங்க. அப்போ இடையில அந்த வார்த்தைகள் தவறி நிக்கிற போது அதற்கு அவர்கள் உச்சரித்த முதல் வார்த்தையை சொல்லி அதுல இருந்து திருப்பி கொண்டு வர பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சிறுமி பண்ணது பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்படி இவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து இவர்களை எல்லாம் படித்து விட்டது. எல்லாம் இந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. இன்றைக்கு காலையில என்கிட்ட மேடம் பேசினாங்க, கனகலட்சுமி மேடம் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி திரு குரு சார் பேசினாரு. எல்லாருமே ரொம்ப விவரம் தெரிந்தவர்கள். இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேசினவங்களும் எல்லாருமே ஆசிரியர்கள், எல்லாம் விவரம் தெரிந்தவர்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம மாணவர்களை இந்த புத்தகத்தை நீ விமர்சனம் செய், நீ படிச்சு பார்த்துட்டு நீ பேசு என்று சொல்லி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை பேச வைப்பது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை செய்கிற இந்த 2 அமைப்புகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தற்செயலாக எனக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சியாக அடைகிறேன். சோ ரித்திகா சொன்னதுல பல விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அறிமுகப்படுத்தினவங்களும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில ஒரு தன்னாட்சி கல்லூரியில இதை ஒரு பாட புத்தகமா வைத்திருந்தாருதான்
நமக்கு சொன்னாதான் தெரியும். யாராவது ரிசர்ச் பண்ணுவாங்க, யாராவது பண்ணுவாங்க. தகவல்கள் நமக்கு தெரியாது. தற்செயலா தெரிய வரும். எனக்கு தற்செயலா தெரிய வந்தது, ஒரு மேடம் வந்து அவங்க ஆசிரியரா இருந்தவங்க இதை படிச்சுட்டு அவங்க ஆட்சி மன்ற குழுல பேசி இதை ஒரு பாடத்திட்டத்துல துணை பாடமா வைத்து அங்க ரிசல்ட் நல்லா இருந்ததுங்கிறதெல்லாம் கூட என்னுடைய 25வது ஆண்டு புத்தக எழுத்தாளர் விழாவில் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியில இருக்காங்க. சோ அப்படி மாணவர்களுக்கு இது நிச்சயம் பயன்படும். இது எல்லாருக்கும் பயன்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சிக்கல்களை நாம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏர்லியர் த பெட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் எழுதின முதல் புத்தகம் இது. ரித்திகாவுடைய கேள்விக்கும் பதில் சொல்றதுன்னு சொன்னா, நான் என்னுடைய பப்ளிக் செக்டர் வேலை பிஹெச்ஏல ரிசைன் பண்ணிட்டு முதலா ஒரு தனியார் நிறுவனம், அதுலயும் எம்என்சி ஒன்றுக்கு போறேன். வேர்ல்ட் பூல் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நிறுவனத்துக்கு போறேன். பொதுத்துறை நிறுவனத்துல நான் நல்ல பெயர் வாங்கி சிறப்பா வேலை செய்து கொண்டிருந்தேன். அதை நான் ரிசைன் பண்ணதே பல பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. பொதுத்துறை வேலையை யாராவது ரிசைன் பண்ணுவாங்களா? குவார்டர்ஸ், ஸ்கூலு, எல்டிசி, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நான் புதிய விஷயங்களை தேடி இவங்க போய் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். எங்களுடைய அந்த வேலை கலாச்சாரம் நான் வேறுபட்டு இருந்தா கூட மொத்தத்துல அந்த புதிய எம்என்சி வந்து ரொம்ப சிரமமா இருந்தது எனக்கு. முதல் முறையாக நான் போதாதவனாக, பற்றாக்குறை உள்ளவனாக என்னை பல சமயங்கள்ல அங்க உணர வச்சாங்க. ரொம்ப வேகமா இருந்தாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. பிஹெச்ல நான் சுறுசுறுப்பா இருந்தேன், அது எல்லாம் அங்க போதவில்லை என்பது போல இருந்தது. நான் முட்டி மோதி சமாளிச்சேன். அதற்கப்புறம் பெப்சிங்கிற ஒரு நிறுவனத்திற்கும் பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்தேன். வேற நிறுவனங்களுக்கெல்லாம் வந்தேங்கிறது வேறு கதை. ஆனா அங்க இருக்கிற பொழுது என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்காக XLRIங்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்துல ஒரு பயிற்சிக்காக என்ன அனுப்புனாங்க. தற்செயலாக அந்த பயிற்சிக்கு என்ன அனுப்புனாங்க. அங்க போன போது ஒரு வார பயிற்சி, அது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடக்கும். பல பெரிய நிறுவனங்கள்ல இருந்து பெரிய அதிகாரிகளும் கலந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால பியர் குரூப்பும் ரொம்ப ரிச்சா இருந்தது, ரிசோர்ஸ் பீப்புளும் ரொம்ப ரிச்சா இருந்தாங்க, சப்ஜெக்டும் ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப நிதானமா நடத்தினாங்க. ஜோசப்னு ஒரு சார், தமிழால் தான், அங்க XLRIல இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பல இந்த AHA ஆகான்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஆகா எஃபெக்ட் பல சமயங்கள்ல வந்தது. இப்படி இருக்கா, இது இவ்வளவு சுலபமா? அதாவது நம்ம ஒரு கணக்கு தேர்வு எழுதுகிற போது விடை தெரிஞ்சுட்டா அல்லது ஒரு கணக்கினுடைய ஃபார்முலா புரிஞ்சு அதை போட்டு பார்த்துட்டா என்ன சந்தோஷம் வருமோ, அது மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய பல சிக்கல்களுக்கு இவ்வளவு சுலபமான தீர்வுகள் இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் என்னுடைய 2006 எழுதின இந்த இட்லியாக இருக்கிற புத்தகத்துல முன்னுரையில கூட நான் எழுதியிருந்தேன். இதற்கு பிறகு என்னுடைய வெற்றிகள் அதிகமாகின. மொத்த வெற்றிகள் அதிகமாச்சான்னு சொல்ல முடியாது. ரிலேட்டிவா எனக்கு அதற்கு முன்னால என்னுடைய வண்டியை கொண்டு போய் ஒவ்வொரு செவரா முட்டி மோதி ரிவர்ஸ் எடுத்து போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில குட்டிச்சுவர்களை கட்டு ஒதுங்குவதும் பள்ளங்களில் நிறுத்தி நிதானமாக போவதும் என்கிற ஒரு போக்கு என்கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த படிப்பு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற படிப்பு. அது மேற்கத்திய நாடுகளுக்கே வந்து 30-40 ஆண்டுகள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்ப இப்போ எனக்கு தோன்றுவது என்னன்னா, இப்ப அந்த ரித்திகா சொன்னபோது சொன்னாங்க, பல லட்சம் ஆண்டுகளா மனிதர்கள் இந்த நம்ம ஒரு இன்றைக்கு இருக்கிற 6வது அறிவுங்கிற நியோ கார்டெக்ஸ் எல்லாம் வருவதற்கு எத்தனை லட்சம் ஆண்டுகள் இந்த மனித மனதுக்கு, அறிவுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. மெல்ல 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 அது உருவாயிருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய அறிவு வந்திருக்கு. எல்லாத்தையும் போய் ஒரு கடிகாரத்தை குறித்து உள்ளே எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிப்பது போல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் உள்ள போய் பாக்குறாங்க என்ன நடக்குது. அதுல ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் NLP. நான் அதுலயும் மாஸ்டர் பிராக்டிஷனர் பண்ணேன். பின்னாடி வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஆர்வம் வந்து புத்தகம் எழுதின பிறகு அதுக்கப்புறம் அதுல PhD பண்ணேன். இது NLPங்கிறது அதை போல இன்னொரு ரொம்ப வலிமையானது ஒரு சப்ஜெக்ட். மனிதர்களை புரிந்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதுல உங்களோட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தமிழ்ல ஒரு புக் எழுதியிருக்கேன் நான். இட்லியாகர்கள் போலவே அதுவும் ஒரு எளிமையான புத்தகம் தான், எதிலும் பெரு வெற்றி அப்படின்னு ஒரு புக்கு. அப்போ இவ்வளவு பேரு உலகத்துல இவற்றை எல்லாம் நுழைந்து தெரிந்து கொண்டு ஆராய்ந்து எழுதியிருக்கிறாங்க. இது ஆங்கிலத்துல இருக்கு, பல்வேறு மொழிகள்ல இருக்கு. பலரும் ஆங்கிலத்துல இருந்தா கூட ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் இதை படிக்கல. டேனியல் கோல்மன் தற்செயலா கொஞ்சம் கார்பரேட் வேர்ல்டுலையும் அப்புறம் ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூலையும் கொஞ்சம் பாப்புலரான காரணத்தினால அவரை பலரும் எடுத்துக்கொண்டு போனாங்க. பல பயிற்சியாளர்கள் அவரை கொண்டு போய் எல்லா இடத்தையும் சேர்த்தாங்க. NLPயும் அப்படி பயிற்சியாளர் சேர்க்கிறாங்க. இது எல்லாம் வந்து ஒரு 0.00005% பீப்புளுக்கு தான் ரீச் ஆயிருக்கு.
நம்ம தமிழ்ல எழுதுறதுனால இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்ப பாருங்க, நமக்கு ஈரோடுல இருந்து ஒரு கல்லூரி மாணவி இத படிக்கிறாங்க. இத பல பேருக்கு சொல்றாங்க. தமிழ்ல இருக்கிறதுனால கிடைக்கிற வாய்ப்பு. இப்படி இருக்கிற ஒரு சாவிகளை, மனதை திறக்கிற சாவிகளை, வாழ்க்கை சூட்சமங்களை ஆஹ் திறந்து விடுகிற சாவிகளை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வைத்திருக்கிறத பலருக்கும் பகிர வேண்டும் என்றால் புத்தகங்கள் தான் அதற்கு சரியான வழி. அந்த விதத்துல பல்வேறு சப்ஜெக்டுகள், நீங்க முன்னாடி அறிமுகத்துல சொன்னது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், தமிழ்ல அதிகமான மேனேஜ்மெண்ட்டுகளை அந்த மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, பார்வை குறைபாடுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நிறைய தேட வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், நிறைய மெனக்கிட வேண்டும். அது ஒரு திருத்தமா வர்றதுக்கு என்னுடைய இன்சூரன்ஸ் புத்தகமாகட்டும் அல்லது கடன், தங்கம் எல்லாம் நிறைய ஆய்வுகளுக்கு பிறகுதான் அது எழுதுனேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லேயே எனக்கு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற சிந்தனைகள் காரணமா தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0 ஒன்று எழுதியிருக்கேன். அந்த புத்தகமும் இப்ப நான் நேற்று தற்செயலா ஒரு கல்லூரி, PSNA கல்லூரிக்கு போயிருந்தேன். நிறைய மாணவர்கள் இண்டக்ஷன்ல பேசுற போது என்னை அறிமுகப்படுத்த ஆசிரியர் அந்த புத்தகத்தை தான் கையை எடுத்து காமிச்சாரு. 2.0 அந்த புத்தகத்துல இருக்கிற கருப்பு இங்கை விட அவர் போட்ட ப்ளூ இங்கு கூட அதிகமா இருக்கு. அவ்வளோ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காரு அவர். அப்போ நம்முடைய அனுபவங்கள், நம்மளுடைய அந்த சிந்தனைகள் பலருக்கும் போய் சேர்றது சந்தோஷமா இருக்கு. 2.0க்கு பிறகு உன்னை அறிந்தால்னு இட்லியாக இருங்கள் 3ஆம் பாகம் ஒண்ணு எழுதினேன். அதற்கும் போதவில்லை. அதுக்கப்புறம் உணர்வால் முடியும்னு அல்லலப்பணம், இட்லியாக இருங்கள் 4ஆம் பாகமும் எழுதியிருக்கேன். அது தவிர ஆங்கிலத்துல யூ வர்சஸ் யூ, எவ்ரிதிங் யூ நீட் டு நோ அபௌட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புத்தகம் 2013 எழுதின புத்தகம் அது. அந்த புத்தகத்திற்கு ISTDல இருந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க. இன்னமும் நமக்கு எழுதுவதற்கு, யோசிப்பதற்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வாய்ப்புகளை கொடுத்ததா தான் எனக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு ஒரு கனத்த சப்ஜெக்ட் இது. இதை ரொம்ப எளிமையா ரித்திகா சொல்லிட்டாங்க. நான் எழுதாத ஒரு விஷயத்த அவங்க உணர்வு எடிட்டிங்னு ரித்திகா சொன்னதை நான் ரொம்ப ரசிச்சேன், பாராட்டினேன். மற்ற இடங்கள்ல நான் எழுதுறேன். கவனத்தில் கவனம் புத்தகத்துல, உஷார் உல்லையா புத்தகத்துல எல்லாம் எடிட்டிங்னு ஒண்ணு வேணும் அப்படிங்கறது நான் எழுதியிருக்கேன். அதை நான் இட்லியாக இருக்கிற எழுதல, இவங்க படிச்சதுல இது இல்லை. பட் படிச்ச பிறகு அவங்களுடைய சொல்லாடல்ல அது ஒரு உணர்வு எடிட்டிங், செல்ஃப் ரெகுலேஷன்ல ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. ஆக இட்லி என்பது ஒரு அதுக்கு ஒரு உருவகம். நான் எழுதின 2006 கிழக்கு பதிப்பகத்துல சொன்னாங்க இட்லியாக இருங்கங்கிறது. நான் பிடிக்கல, எனக்கு ஆக்சுவலா அந்த தலைப்பு எனக்கு அப்ப பிடிக்காம இருந்தது. நான் ஏதோ XLR எல்லாம் போயிட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மாடர்ன் சப்ஜெக்ட் சொன்னா இவங்க பாட்டு, அதுவும் இல்லாம முதல்ல அதுக்கு பேர் வைத்தது இட்லியாக இருங்கள், இட்லி சாப்பிடுங்கள்னு வேற வச்சு 2 இட்லி ஒரு வடை படம் போட்டு பக்கத்துல ஒரு ஸ்பூன் எல்லாம் வச்சு ஒரு அட்டைப்படம் போட்டோம் நாங்க. அந்த புத்தகத்தை கொண்டு போய் அவங்க கடைகள்ல அடுக்குனவங்க ஃபுட்டு செக்ஷன்ல மட்டும் வச்சுட்டாங்க, அந்த இட்லி புஸ்தகம் போட்டு சொல்லி. அதற்கப்புறம் தான் அட்டையை மாற்றி இது சாப்பிடும் இட்லி அல்ல, சாதிக்கும் இட்லி என்னும். இப்போ இட்லி இஸ் குவைட் பாப்புலர். இப்போ நீங்க கொரோனா டைம்ல இருந்து மற்ற டைம்ல பெரும்பாலானவர்கள் எடுத்த உடனே செய்யற ஒரு புத்தக விமர்சனம் என்றால் அது இட்லியாக இருக்கலாம் இருக்கு. யூடியூப்ல போய் நீங்க இட்லியாக இருக்கணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோமவல்லி பண்ணணும், யூடியூப்ல செக் பண்ணலாம். இப்ப நானே முதல்ல இந்த URL எல்லாம் எடுத்து காப்பி பண்ணி வச்சேன். இப்ப ஏகப்பட்டது இருக்கு, சரி அப்படின்னு விட்டுட்டேன். அது எல்லோரையும் ஈஸியா ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல, இது தேவைதானே அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு சப்ஜெக்ட். அந்த விதத்துல அந்த சப்ஜெக்ட இன்றைக்கு மாணவர்களும் பேசுவது. அதுல அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன் சொன்னாங்க. அதுல கூடுதலாக இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு ஒரு புத்தக விமர்சனம் வந்திருக்கிறதுனால நான் சொன்ன ஒரு வழிமுறை நீங்க செய்து கொண்டு இருக்கலாம். முதல்ல ஒரு புத்தகம்னா அந்த புத்தகத்தை காமிக்கணும், அந்த புத்தகத்தினுடைய அட்டையை காமிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆசிரியர், அது யார் பதிப்பிச்சாங்க, அது எந்த ஆண்டு வந்தது, அதனுடைய விலை என்ன, அப்புறம் குறைந்தபட்சம் பொருளடக்கம் பக்கத்துல இருக்கிற தலைப்புகளை ஒரு முறை வாசிச்சுட்டா புத்தகம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு விமர்சன கூட்டத்துல சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது, அதற்கு நேரமும் இருக்காது என்கிறதுனால மொத்தமா அது என்னன்னு சொல்லிட்டு புத்தகம் என்ன சொல்ல வருகிறது, நான் என்ன சொல்ல வருகிறேன், எனக்கு எப்படி அது பிடிச்சது, அதற்கப்புறம் ஏதாவது ஒரு பேராவை படிச்சு காமிக்கலாம். அவர்கள் மனதுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பேராவை, அது எப்படின்னா மொழி நடை எப்படி இருக்குன்னா அதுல மூலமா தெரிய வரும் என்பதாக நான் நினைக்கிறேன். என்னுடைய புத்தகங்களை பலரும் விமர்சனம் செய்கிற பொழுது இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைப்பது.
ஸோ இது இந்த புத்தகத்துல இருக்கிறத நான் சொல்றது கூடுதலா சொல்லணும்னா, செல்ஃப் அவேர்னஸ் பத்தி, செல்ஃப் ரெகுலேஷன் பத்தி, இம்பல்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், அடாப்டபிலிட்டி, ரெசிலியன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், எம்பத்தி, ட்ரஸ்ட் பில்டிங் போன்ற பலவற்றையும் உள்ளடக்கிய புத்தகம் தான். சப்ஜெக்ட் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எல்லாவற்றையும் நான் அந்த புத்தகத்துல அவ்வளவு விரிவா அன்னைக்கு சொல்லல. ஒரு சிறிய அளவு தான் அறிமுகமா தான் இருக்குது. ஆனா 2, 3, 4 மற்றவங்கள்ல அந்த விவரங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதையும் சில பேர் விமர்சனம் பண்றாங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த புத்தகம் ஆஹ் இட்லி என்று அவங்க சொன்னாங்க. நான் இனிமேல்ட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இட்லி என்றே குறிப்பிடுவேன்னாங்க. இது 2006ல இருந்தே இந்த பழக்கம் இருக்குது. ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கவன எங்க குரூப்ல எல்லாம் நாங்க வந்து இட்லி அவன் செம்ம இட்லிடா, பயங்கரமான இட்லிடா, அவனை ப்ரோவோக் பண்ண முடியலடான்லாம் சொல்லுவாங்க. இட்லித்தனம் என்றும் சொல்லுவாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு சுவையான சம்பவம், ஒரு முறை நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல நிகழ்ச்சிக்காக போயிருந்த போது தங்கி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போன போது புஃபேல நான் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பிளேட்டை வச்சுக்கிட்டு, பின்னாடி இருந்து யாரோ குசு குசுன்னு பேசுவது போலவும் ஒரு போட்டோ எடுத்த மாதிரியும் எனக்கு தெரிஞ்சுது. நான் அப்புறம் மெதுவா வந்து உட்காந்து அவங்கள்ட்ட கேட்டேன் என்னன்னு. சார், நாங்க இட்லியாக இருங்கன்னு ஒரு குரூப்பே வச்சிருக்கோம், அதுல நாங்க நிறைய பேசுவோம், இன்னைக்கு உங்களை தற்செயலா பார்த்துட்டோம், நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லி போட்டோவை போட்டோன்னே ஒருத்தன் எனக்கு மெசேஜ் போட்டான், அவர் என்ன சாப்பிடுறாருன்னு பாடுறா, இட்லி சாப்பிடுறாரா வேற ஏதாவது சாப்பிடுறாரு, இட்லியாக இருங்கள் என்று எழுதினால் நான் இட்லி தவிர எதுவும் சாப்பிடக்கூடாதா என்று கூட வேடிக்கையா கேட்டேன். அந்த இட்லிங்கிறது இட் ஹஸ் பிகம் சினானிமஸ் வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இட்லி தினத்துக்கு எனக்கு வாழ்த்து அனுப்புறவங்கலாம் இருக்காங்க. எந்த இட்லிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னா கூட. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில நானும் என்னுடைய மனதை திறந்து எனக்கு தோன்றுகிற விஷயங்களை ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாம உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. பல தேசங்கள்ல இருந்து இருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக நடத்துகிறது. வெவ்வேறு கால நேரமா இருக்கும், உங்களுடைய வீட்டு சூழ்நிலை இருக்கும், இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ந்து இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எழுத்தாளர்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவி இது, வாசகர்களுக்கு செய்கிற அதை விட மிகப்பெரிய உதவி இது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இந்த புக்குக்கு ஏன் இட்லின்னு பேர் வச்சோம் அப்படின்னு. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது பல பேத்துக்கு தெரியல. ஆனா நான் வந்துட்டு இட்லி புக்கு அப்படின்னு சொல்லும்போது பல பேத்துக்கு தெரிஞ்சதுங்கய்யா. அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லதுங்கய்யா. அடுத்து நீங்க சொன்னீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாகம் 2 எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடுத்து அந்த புக்கையும் படிச்சு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா. அதையும் நான் கூடிய சீக்கிரம் பண்ணுவேங்கய்யா. கவனி உயரதான் நான் வந்து உன்னை அறிந்தால்னு போட்டிருக்கேன். அது இட்லியாக இருங்கள் அளவுக்கே ஒரு சிறிய புத்தகம். ஆனா அதுல இருக்கிற எந்த தகவலும் இதுல இருக்காது. அதே சப்ஜெக்ட வேற விதமா அறிமுகப்படுத்தி இருக்கிற புத்தகம் அது. நீங்க அதையும் பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்த்து. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரித்திகா அவர்கள் வந்து நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, நம்மளே நாமே உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நோக்கில நம்மளை கொண்டு போயிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா ரித்திகா அவர்கள் அருமையா திறனாய்வு பண்ணாங்க. ஆசிரியர் சோமவள்ளி ஐயா கூட நம்ம அவர் தான் போறப்போ, தன்னுடைய வாகனத்துல போறப்போ குட்டிச்சவரு, பள்ளம் இதெல்லாம் அனுசரிச்சு போகணும் அப்படின்ற இத சொன்னது எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப தொட்டுது. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நம்பகத்தன்மையும் வேணும், மற்றவர்களை அனுசரிச்சு போகக்கூடிய அதுவும் வேணும். நம்பகத்தன்மையும் முக்கியமா இருக்கு, அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு ஒரு தேவையா இருக்கு. நான் வாழ்க்கையில சில பேரோட அனுசரிச்சு போகாதனால எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை இப்பொழுது நான் ரீவைண்ட் பண்ணி மீள் அதை எடுத்து பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிற இந்த கான்செப்ட் இன்னும் ஏர்லியரா எனக்கு தெரிஞ்சிருந்தால் என்னை நானே ஒரு பேலன்ஸ், ஒரு சமன்படுத்தி கொள்ள இது உதவி இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை. ரொம்ப அருமையான தலைப்பு. அனைவரும் மிக விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டிய தலைப்புல நீங்க எழுதி நம்முடைய தமிழ் சமுதாயம், நம்மளுடைய மனித சமுதாயம் உயர்வதற்கு, நம்மளை உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு 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 களமாக பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கிறது. ஆசிரியர் சோம வள்ளியப்பன் அவர்களுக்கும், இந்த திறனாய்வு செய்த மாணவிக்கும் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுவிருக்கிறேன். மிக அருமையான திறனாய்வு. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக யுனேஷ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம்.
நான் யுவனேஷ் பேசுறேன். பிடெக் செகண்ட் இயர் விஐடி ஏபியில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அருந்ததி உங்களுக்கு தான் ட்ராக்டிவ் லாட் பிகாஸ் லைக் நீங்க வந்து ஃபாஸ்டா பேசுறீங்க, ஆனா பேசுற வார்த்தையெல்லாம் கரெக்டா, அந்த உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. இது ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். நீங்க வந்துட்டு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு, ஏன்னா லைக் இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு மோஸ்ட்லி அடிக்டட் ஆன் சோஷியல் மீடியா இல்லைங்களா? ஏன்னா இப்போ நானே ஃபர்ஸ்ட் அப்படி அடிக்டடா இருந்தேன். ஸோ அதுல வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுல வந்துட்டு வாட் டிப்ஸ் வில் யூ கிவ் டு திஸ் ஜென்ரேஷன் ரிகார்டிங் தி சோஷியல் இன்டெலிஜென்ஸ்? பிகாஸ் லைக் சோஷியல் மீடியா இருந்தா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போகுமா இல்ல போகாதா, எனக்கு இது தெரியணும். எல்லாருக்கும் தேவை. இப்ப இருக்கிற இதுல வந்து நிறைய முதல்ல இருக்கவங்கள்ட்ட லைஃப் பத்தி இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. இப்ப இருக்கிற எக்ஸ்போஷர் காரணமா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணமா யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வேற, வாழ்க்கை பற்றிய பார்வை. இப்போ ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் எல்லாம் சுலபமா கிடைக்காது, கஷ்டப்படணும், எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாம் வேகமா கிடைக்காது, எல்லாம் நிறைய கிடைக்காது என்பது போன்ற புரிதல்கள் இருந்தன, வருத்தங்கள் இருந்தன. ஆனா அந்த புரிதல் இருந்தது. அதனால அவர்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் குறைவு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல மிகப்பெரிய வில்லனே வந்து ஏமாற்றம் தான். ஒரு மனிதனுக்கு கோபம் வருவதற்கு காரணம் ஏமாற்றம். அவன் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிறதோ அல்லது வேலையை விடுறது, விவாகரத்து பண்றது, யாரையும் அடிச்சிடுறது, ஒரு இடத்துல இருந்து ஒதுங்கி போறது அல்லது எகிரி அடிக்கிறது, எல்லாமே வந்து ஏமாற்றத்தின் விளைவு தான். அப்போ ஏமாற்றம்ங்கிறது இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்கிறது ஒரு லெவல்ல இருக்கிற பொழுது, இப்ப சாதுக்களை பார்த்தா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிட்டதுனால அவங்களுக்கு எல்லாம் ஓகே இருக்கு. தரையில படுக்கிறாங்க, கிடைக்கிறத சாப்பிடுறாங்க, நிந்தனையும் ஏத்துக்கிறாங்க, புகழறதையும் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்போ இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் காரணமாகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணமாகவும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப யங் ஏஜ்ல பெரிய பெரிய டிசிஷன் எல்லாம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஹைட்டுக்கும் போறாங்க. பட் ரொம்ப சுலபமா அதே கெட் டிசப்பாயிண்டட். அந்த டிசப்பாயின்மெண்ட்ல குவிக்கா ஏதாவது பண்ணிடுறாங்க. அதான் அந்த எமோஷனல் ஹைஜாக், ரித்திகா சொன்ன எமோஷனல் ஹைஜாக். அதனால நீங்க எப்பயுமே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை சாய்க்கவே முடியாது. நீங்க எத்தனை முறை சாய்ச்சாலும் அது திருப்பி பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நம்முடைய மனதை வந்து ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி. காந்தி சொன்னாரு, நோபடி கேன் டேக் அவே யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அன்லெஸ் யூ சரண்டர்னு சொல்லுவாரு. ஸோ நாம வந்து உள்ளுக்குள்ளார கெட்டிப்படுத்திட்டோம்னா, கான்கிரீட் போட்டு நம்மளுடைய மனதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா, அதற்கப்புறம் வெளியில அடிக்கிற சூறாவளி காற்று, புயல் எல்லாம் நம்மளை எதுவும் பண்ணாது. அதனால ஸோ ஒரு கிளாரிட்டி அபவுட் லைஃப், பாசிபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அவர் ஓன் ஸ்ட்ரெங்க்ஸ், இது பத்தி இருந்து தெளிவா இருந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தும் we can come back, jump again. இதுதான் ரெசிலியன்ஸ். இப்ப நம்ம அந்த காஃபி டே ஓனர் வந்து ரொம்ப பெருசா இருந்தாரு, பல விதங்கள்ல சக்சஸ்ஃபுல். பட் ஒரு வருத்தம் அல்லது ஒரு பயம் அல்லது ஏதோ ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்ட மாதிரி he felt. அப்போ கையை பிடிச்சி உணர்வு அவரை கூட்டிட்டு போய் எங்கேயோ தள்ளிடுச்சு. அது மாதிரி பல சமயங்கள்ல பலரும் செஞ்சிடறாங்க. அதனால உள்ள ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, உள்ள கிளியரா வச்சுங்க. நான் என்னுடைய உஷார் உள்ள புத்தகத்துல கூட எழுதியிருப்பேன், மனது என்பது ஒரு பெரிய பரந்த அறை மாதிரி. அந்த மனதோட ஒரு சிட்டிங் கூட ஐயா இளங்கோவனை யாரோ சொன்னாங்க முன்னாடி, மனதோட ஒரு சிட்டிங்ல எழுதியிருப்பேன். அது ஒரு பெரிய அறை மாதிரி, உஷார் உள்ள பார்லையும் எழுதியிருப்பேன். அந்த அறையில சில ரூமுக்குள்ள நம்ம போனோம்னா பாத்தீங்கன்னா எது எங்க இருக்குன்னு தெரியும். 4-5 தான் இருக்கும். ஒரு டேபிள் இருக்கும், ஒரு கபோர்டு இருக்கும், ஒரு பெட் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த ரூம்ல எது இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். சில ரூம் எல்லாம் அடசலா இருக்கும், ஏகப்பட்ட பொருள் கிடக்கும், எது எங்க இருக்குன்னே தெரியாது. அப்போ அது மாதிரி சிலருடைய மனதுக்குள்ளார கிளாரிட்டி இல்லைன்னா, அடசலா இருந்ததுன்னா கன்ஃபியூஷன் தான், ஸ்ட்ரகிள் தான், எமோஷனல் இஷ்யூஸ் தான். கிளியரா வச்சுக்கிறது, அப்பப்ப சில இஷ்யூஸை பேக் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டு இது போதும், இதான் வரும், இது வரும், பார்த்துக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டி will be helpful to anybody, more to youngsters. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அதாவது வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்றதுன்னா, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, போய் அடி வாங்கி டெவலப் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா
அடி வாங்காம அப்படியே இந்த டெவலப் பண்றதும். ஏன்னா லைக் நான் வந்து ஃபேஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் இதுதான். போய் ஸ்கூல்ல வந்து பயங்கரமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியாகி லைக் என்ன தாறுமாறா விஷயங்கள் பண்ணி அப்புறம் அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன். ஸோ இது கரெக்டான மெத்தடா இல்லைன்னா வேற ஏதாவது மெத்தட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் முடிச்சு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. இது வந்து அடிபட்டு தான் கத்துக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அடி எப்படி விழுன்னு தெரியாது. ஸோ கத்துக்கிறதுக்குன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன்ல ப்ராக்டிஸ்க்கு பண்ணோம்னா அவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, வலிக்காது. அதுதான் கராட்டே எல்லாம் ப்ராக்டிஸ்ல. உண்மையில ஒருத்தனோட கராட்டே சண்டை போட்டா அவன் எப்படி அடிப்பான்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால நம்ம லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அவங்க ஆய்வுகளுக்கு பிறகு சொல்றது என்னன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஒன் கேன் பி ட்ரெயின்டு அப்படிங்கிறாங்க. தோ சம் பீப்புள் ஹேவ் இன்பார்ன் எபிலிட்டி. நம்ம சில குழந்தைகளே பார்க்குறோம், ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளை நம்ம அசந்துருவோம். இதையே அங்கிள் ஏன்ட்ட கேட்குறீங்கம்பாங்க, வில் பி ஷாக்டு. அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா ஆமா இந்த கேள்வி அனாவசியமான கேள்வின்னு நமக்கு தெரியும். அது மாதிரி தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரியலி எமோஷனலி இன்டெலிஜென்ட் ரைட் ஃப்ரம் தேர் பர்த். பட் என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் அடிபட்டு பின்னாடி நாங்க கத்துக்கிட்டோம், வாய்ப்பு கிடைச்சு கத்துக்கிட்டோங்கிற மாதிரி எல்லாருமே கத்துக்கலாம். எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்கு, யாரும் சீலிங் லெவல்ல இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து இவங்க ஆய்வுல சொல்றது என்ன, இட்ஸ் ட்ரெயினபிள். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் வேற, உங்களுக்கு இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் வேற. இந்த டாக்டர் எல்லாருக்கும் ஒரே பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாரு, டயட்டீஷியன் ஒரே பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் பிரிஸ்கிரிப்ஷன் மாறும். அது மாதிரி நீங்க யாருங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பிரிஸ்கிரிப்ஷன், அதை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ்ல உங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எது உங்களை எந்த ஈவெண்ட், எந்த பர்சன், எந்த கான்வர்சேஷன் உங்களை ட்ரிகர் பண்ணும், எப்போ யூ கெட் அப்செட், யூ கோ லோ, அந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம யோசிக்கிறோமோ அதை பத்தி நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து முன்னேற ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பிகம் அவேர் அபவுட் யுவர் எமோஷனல் மேக்கப் கான்ஸ்டியூஷன். அதை நீங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுல ஸ்டெப்பா இருக்கு செல்ஃப் ரெகுலேஷன், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. நான் ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாமா? ஐயா, உங்களுடைய அருமையான பதிலுக்கு மிகவும் நன்றி ஐயா. Now the emotional intelligence book is very useful to me for handle the situation. இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது கூட உங்க புக்ல உள்ள கருத்து தான் ஐயா. திரும்பி வந்து கொஞ்சம் தெளிவா பேசுறதுக்கு. அடுத்ததா நீங்க தன்சியா ரித்திகா கிரேஸ்குமார் சொன்னதுல அப்படிங்கிற இன்னொரு பிடிச்சது, நீங்க இந்த ரங்கராஜன்ங்கிற டிரைவரை சொன்னீங்கல்ல, ரங்கராஜன் ஒருத்தர் சொன்னதை நான் ரொம்ப ரசிச்சேன். ஒரு ஊர்ல அப்படின்னு ஒரு கதை சொல்ற மாதிரி ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தாருன்னு. அதுதான் குழந்தைத்தனம், அதுதான் மழை, அதுதான் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் இல்லாம போன விஷயம். சார் தேங்க்யூ சார். உங்களுடைய கலந்தாட்டத்துக்காக தன்சியா கிரேஸ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேசலாம். ஐயா வணக்கங்க ஐயா, என் பேர் தன்சியா கதிரேஷ்குமார். வணக்கம், நான் சொல்லுங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்துல முதுகலை தமிழாசிரியரா பணியாற்றிட்டு இருக்கிறேங்க ஐயா. சரி, உங்களுடைய இந்த நூல் நான் வந்து படிச்சது இல்லை. இன்னைக்கு யதார்த்தமா நாங்க அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் குழுவுல இருக்கோம், புலன குழுவுல இருக்கிறேனுங்க. அதுல இந்த குழுவை பற்றி இணைப்பு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நான் இணைஞ்சேன். எப்பவுமே பொதுவா இலக்கிய கூட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். இன்னைக்கு யதார்த்தமா இணைஞ்சது. அந்த நூலை பற்றி பல திறனாய்வுகளுக்கு உண்டான கூட்டத்துல இருந்திருக்கேன். ஆனா அந்த திறனாய்வு அந்த நூலினுடைய ஆசிரியரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு தருணம் தான் சொல்ல முடியும். அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி சொல்லலாம் இதைய. உண்மையா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த மன உளைச்சல்களுக்கு இடையில இந்த புத்தகம் அப்படிங்கிறது உங்களுடைய இட்லி இந்த புத்தகம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஐயா. நான் யாருக்கு நான் பரிசளிப்பதாக இருந்தாலும் உங்களுடைய புத்தகத்தை நான் பரிசளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா. நான் இன்னும் இந்த புத்தகத்தை நான் முழுசா படிக்கலைங்க. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்படுறேன். நான் கண்டிப்பா அதை வாங்கி படிச்சுட்டு இனி நான் வந்து வரக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு இனிமேல் இந்த புத்தகத்தை கண்டிப்பா ஆசிரியர் தோழர்களுக்கு இதை பற்றி நான் கண்டிப்பா நிறைய பேசுவேன், பரிசளிப்பேன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்க ஐயா.
நன்றி நன்றி. தோசையாக ஆசிரியர்களுக்கு தேவை புரட்டி. நம்ம வந்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல கண்டிப்பா சமயங்கள்ல கண்டிப்பாங்க ஐயா. அவர்களை காயப்படுத்திடுறாங்க ஆசிரியர்கள் வந்து. அவர்களுக்கு இருக்கிற பணி அழுத்தம் காரணமா, அவங்களுக்கு இருக்கிற இலக்குகளை அடைய வேண்டிய நிர்பந்தம் காரணமா பல சமயங்கள்ல குழந்தைகளை அவங்க காயப்படுத்த, அவமரியாதைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதையெல்லாம் சரி படிச்சாங்கன்னா சில சில இடங்கள்ல 2 நாள் பயிற்சி வகுப்புகளை அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ ஆசிரியர்கள் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரி. அவங்க அப்போ நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. ஆமா, இதெல்லாம் கவனிச்சது இல்லைன்னு சொன்னாங்க. உண்மைதான். கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாங்க ஐயா. அதை கேட்க கேட்க நிறைய இன்னும் ரித்திகா ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. உங்களுடைய வயதுக்கு எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். உண்மையா ஐயா இந்த புத்தகத்தை வந்து இதை கேட்கும் பொழுதே எனக்குள்ள பல கேள்விகள். இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க நீங்க எத்தனை நாள் எடுத்திருப்பீங்க? இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக எத்தனை புத்தகங்களை வந்து நீங்க மேற்கோள் காட்டுவதற்கு நீங்க படிச்சிருப்பீங்க? உண்மையா நிறைய வினாக்கள் ஓடிச்சு. மிக அருமையான புத்தகம். கண்டிப்பா நான் நாளையே வாங்கி படிக்க போறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நன்றி. கொடுத்த இந்த புலனக்குழுவிற்கு, இதில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனி வரக்கூடிய அனைத்து திட்டங்கள், அனைத்து கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன். என்னுடைய ஆசிரியர்களையும் கலந்து கொள்ள செல்வேங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக வேல்மணி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பேசலாம் சார். நன்றி அருந்ததி. எல்லாரும் சொன்ன மாதிரி அருமையா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹோஸ்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரித்திகா ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அருமையா ஒரு புத்தகத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுங்க. எனக்கெல்லாம் நான் அதிகம் புத்தகம் படிக்காதவன், எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குன்றதை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. கீப் டூயிங் இட். எனக்கு அதுல ஆசிரியர் சொன்னார், உங்க புத்தகத்தை நான் முடிச்சப்பறம் ஒரு அழகா சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னாரு, எப்படி புக் ரிவ்யூ பண்ணணும்ன்றத. அந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று உங்ககிட்டயும், ஒன்று ஆசிரியர்கிட்டையும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்வின்னா, இந்த புத்தகத்தை உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு, எப்படி ஏன் எடுத்து படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றது ஒரு உங்கள்கிட்ட கேள்வி. ஆசிரியர் என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இந்த இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டப்புறம் இது வந்து இப்ப எனக்கு ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப அவங்க இந்த புத்தகங்களை இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இப்பயே தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அவங்க கொஞ்சம் பொறுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் தெளிவான அப்புறமும் படிக்கணுமா? எப்ப அது ஒரு கொஸ்டினா இருக்கு எனக்கு. அவங்களும் நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறாங்க. இந்த மாதிரி புத்தகங்கள் அவங்க இந்த ஏஜ்லயே 16 வயசுலயே அவங்க இதெல்லாம் ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அவங்க ஒரு ஏஜ் வரும்போது அவங்களே புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்களா, அப்ப எடுத்து படிக்கலாமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்குங்க. நன்றி. நன்றி. நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது நம்ம ஒரு விஷயத்த எப்படி சொல்றோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இதுல பெரியவர்களுக்கு புரியுறது சின்னவங்களுக்கு புரியுறதுங்கிறது இல்ல. இப்ப நீங்க ஒரு குழந்தை கோவப்பட்டுச்சு, ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிச்சு, நம்ம ஏதோ வாங்கி கொடுக்கல, கோவப்பட்டாங்க, தட்டை விட்டு எறிகிறாங்க, அல்லது போய் கோச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க, அழுகுறாங்கன்னா நம்ம அதை சமாதானப்படுத்துகிற பொழுது, அப்போ நம்ம கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்கு விளக்கி சொன்னோம்னா, அல்லது அம்மா கோவப்படுற போது அப்பா பண்றது இதெல்லாம் சொன்னோம்னா, ஒரு கிளாரிட்டி வந்ததுன்னா ஆரம்பத்துல இருந்து அது நல்லதுதான், அது தவறு இல்லை. நான் சொன்னேன், சில பேர் பிறப்புல இருந்தே அப்படி இருக்கிறாங்களே, அவங்க வெற்றியாளர்களா தானே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க சந்திக்கக்கூடிய தோல்விகளை தவிர்த்து விட முடியும். நான் வந்து குழந்தைகளுக்காகவே இந்த சப்ஜெக்ட்ல வந்து இதையே கம்ப்ளீட்டா இப்படியே எழுதாம மன அழுத்தம் விரட்டலாம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்கேன் ஃபார் சில்ட்ரனுக்காக. ஒரு 7-8 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல ஒரு புத்தகம் வந்து இது WHO ரெக்கமெண்டட் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. இப்ப அதுக்காக அதை எழுதணும். இப்போ வந்து 0 டிகிரி போடுறாங்க, முதல்ல கிழக்கு போட்டாங்க. மன அழுத்தம் விரட்டலாம் அப்படின்னு. அது சில்ட்ரனுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரியே இருக்கும். என்னுடைய அந்த நரேஷன் வந்து will be like talking to kids of some age, not necessarily primary school. அதுக்கு இருக்க மாதிரி இருக்கும். மன அழுத்தம்ங்கிறது எல்லாருக்கும்.
இப்போ நம்ம சில யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்ஸை போட முடியாம ஒரு குழந்தை இந்த காலில மாட்ட முடியாது, அந்த காலில மாட்ட முடியாது, தூக்கி எறிஞ்சிட்டு ஓடும். அப்போ அதுக்கு ஒரு எமோஷனல் சேலஞ்ச் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ண வைக்கிறோம், அதுக்கான சக்சஸை நம்ம டேஸ்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ அது ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ப்ராம்ப்ட்டுக்கு, இந்த ஸ்டிமுலிக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இது பெட்டரா இருக்குங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சுன்னா எல்லாத்துலயுமே அது எப்படி இருக்கு. இப்போ +2 மாணவர்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அல்லது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பண்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்பயோ சொல்லி கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு ஒரு உயிரே போயிடுது, அப்புறம் பின்னாடி எப்ப தெரிஞ்சுக்கிறது. அப்போ இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். நம்ம இதுக்காக ஃபைட் பண்ணமே தவிர இதுக்காக நம்ம சரண்டர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்களை வேற வேற விதங்கள்ல சொல்லணும். கண்டென்ட் அதிகம், வேற வேற விதங்கள்ல நம்ம அவசியம் சொல்லதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து சொல்லலாம். நன்றி. ரித்திகா, நீங்க ஆன்சர் பண்றதா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த புஸ்தகம் எப்படி கிடைச்சது, எப்படி ஏன் படிச்சீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல யாரு என்ன கேக்குறீங்களா? ரித்திகா, உங்களுக்கு புக் ரிவ்யூவர் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு அவரு. ஏன் இதை செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வேற நல்ல புத்தகமே கிடைக்கலையா? அப்படி இல்ல, எப்படி உங்களுக்கு கிடைச்சது நான் கேக்குறாரு. என்னோட உண்மையை நான் சொல்லிடுறேன். எனக்கு புக்கு நான் இதுக்கு முன்னாடி படிச்சது இல்லை. இதான் என் லைஃப்ல நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக்கு. லைப்ரரி சார் எனக்கு இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணாரு. அப்புறம் நானும் இந்த புக்கை பத்தி நிறைய தேட ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி தான் நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரிவ்யூ கொடுத்தேங்க சார். இதுதாங்க சார், நான் இப்படிதான் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேங்க சார். அருமை, நன்றி நன்றி ரித்திகா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக ராமகிருஷ்ணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். ராமகிருஷ்ணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் வடிவு மேடம், வடிவு மேம், இந்த ரெண்டு பேர் தான். சரி, ஓகே. அதான் ராமகிருஷ்ணன் சார் வடிவு சாரோட மேடமோட முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே சார். ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், கார்டிசோல் நம்முடைய மனிதர்களுடைய மனநிலையை ரொம்ப மாத்துது அப்படிங்கிற ஒரு பரவலான ஆராய்ச்சி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா இதே இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அதனாலதான் மனிதர்கள் அதுக்கு அடிக்ட் ஆகி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழல்ல இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்திருக்க அந்த ரெவ்யூல இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் எந்த மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அது எண்ணம், உணர்வு, நடவடிக்கை, இதுதான் ஒரு நேர்கோடு. நம்முடைய எண்ணங்கள் பொறுத்து நமக்கு அதை ஹெல்ப் பண்றதுக்காக உடம்பு குறிப்பிட்ட உணர்வு தூண்டுது, அதை வச்சு நம்ம நடந்துக்கிறோம். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்காரு, நான் ஒரு கூட்டத்துல தூரத்துல அவரை பார்த்துட்டேன். அப்போ நான் என்னை மறந்து, என் நிலை மறந்து, நான் கத்தி அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு கை தட்டுறேன். அது எந்த இடத்துல நாகரிகமா இருக்காது. ஆனா நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். சந்தோஷமும் ஒரு உணர்ச்சி தான். அதீத மகிழ்ச்சி என்பதும் ஒரு உணர்வு, அதனாலையும் சிரமங்கள் வரலாம். அப்போ என்னுடைய எண்ணம் என்னன்னா, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம், அவரோட பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால உணர்வு, அதுக்கப்புறம் நடவடிக்கைகள்லாம் வருது. அதனால நம்ம இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்தா வர்ற மகிழ்ச்சியும் இந்த மகிழ்ச்சியும் வேறு. அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறத மனசு கேட்கும், வாங்கும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் சுரக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. நான் அதெல்லாம் படிக்கல, அதை பற்றி எனக்கு அதிகமா தெரியாது. எனக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த குறிப்பான சப்ஜெக்ட் பத்தி தான் எனக்கு சயின்ஸ்ல தெரியும். இந்த ஹார்மோன்ஸ் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 5 ஹார்மோன் இருக்கு, அதையெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அமைக்கிறது, அது டேப்லெட் சாப்பிட்டு உண்டாக்கிக்கிற மாதிரி. இது சொல்றது என்னன்னா, நீங்க நம்ம வண்டி நம்ம கிட்ட ஒரு காரை கொண்டாந்து கொடுக்குறாங்க, இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த மேனுவல பார்ப்போம். அல்லது யாராவது அந்த ஷோரூம்ல நமக்கு சொல்லுவாங்க, சார் கிளச்சிங் இருக்கு, பிரேக்கிங் இருக்கு, இவ்வளவு ஸ்பீடு போகும், இங்க இண்டிகேட்டர் இருக்குது, மியூசிக் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இது டோர் லாக்,
அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா பயன்படுத்துவோம். அதெல்லாம் சொன்னா கூட காதுல வாங்காம சில பேர் பயன்படுத்த தெரியாம முழிப்பாங்க. நம்மங்கிறது ஒரு வண்டி மாதிரி நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய தலைங்கிறது. அதுல கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஒருத்தர் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி, உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? கோச்சடையார்ல கூட ஒரு நல்ல வசனம் வரும். அது யார் எழுதுனாங்கன்னு தெரியல. வைரமுத்து சொல்லி நான் கேட்டேன். கோபத்தோடு எழுபவன் தோல்வியோடு அமருவான். அது ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப நைஸ் சென்டென்ஸ் அது. அப்போ நம்ம இத படமா பார்க்காம இது ஒரு பாடமா பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கோவப்பட்ட நினைவுகளை கொண்டு வந்து அப்போ நம்ம தோல்வியோட அதை ரிலேட் பண்ணி நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். வி ஆர் 2 people. நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆக்ட் பண்ற நம்ம வேற, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நம்மளை டைரக்ட் பண்ற நம்ம வேற. இதெல்லாம் NLP-ல கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த தகவல்கள். அப்போ நம்ம அது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறோம். நம்ம ஒரு தற்செயலா ஏதாவது செஞ்சா கூட அது கரெக்டா இருக்கிற மாதிரி செய்யணும்னா நம்ம கான்சியஸ் மைண்ட் டு அன்கான்சியஸ் மைண்ட் அதை ரிப்பீட்டடா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் மனதோடு ஒரு சிட்டிங். என்னுடைய ஒரு புத்தகம் இளங்கோவன் சார் ஆரம்பத்துல சொன்னார். நம்ம மனதோட ஒரு அமர்வு உட்காந்து நீ என்னென்ன தப்பு பண்ற, நீ ஏன் இப்படி பண்ற, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்றாங்கல்ல, அது மாதிரி நம்மளே நம்ம மனசை பத்தி என்னப்பா இந்த மாதிரி அசிங்கம் பண்ற, இப்படி எல்லாம் போய் பண்ற, ஏன் இதுக்கு கோவப்படுற, ஏற்கனவே நீ கோவப்பட்டு பட்ட அவமானம் பத்தாதா, நீ பட்டது நட்டம் பத்தாதா, என்னால முடியலையே என்ன பண்றது, என்ன ரொம்ப பேசத்தான் செய்வான், என்ன பண்றது, பொறுத்துப்போ, இப்படித்தான் இருப்பாங்க உலகத்துலங்கிற மாதிரி ஒரு டயலாக் ரிப்பீட்டடா கேட்கிற போது அது கொஞ்சம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் ப்ரோக்ராம்ல பார்ட் ஆயிடும். அந்த ப்ரோக்ராம் தான் அதுவா பிளே ஆயிடுது திடீர்னு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல. அதனால என்னுடைய இது ஆரம்ப புள்ளி எண்ணங்கள் தான். நீங்க எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் வல்லவரே, எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, எல்லோரும் வேணும்னு நம்மளை கெடுக்கிறதுக்காக வரல. NLP-ல ப்ரீ சப்போசிஷன்ஸ் இருக்கு. இதை இந்த நம்பிக்கைகளை தான் ப்ரீ சப்போசிஷன்ஸ் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் பேசிக்கா ஒரு 20-30 ப்ரீ சப்போசிஷன்ல தான் நம்ம ப்ரோக்ராமே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்க ப்ரீ சப்போசிஷன்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை ரிவ்யூ பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கூட்டு போய் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு அஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா யூ வில் ஸ்டார்ட் ஸ்லோலி சேஞ்சிங். அந்த மாதிரி பல விஷயங்கள் அது இருக்கு. I don't know whether I have answered your question directly and enough. அந்த சமயத்துல எனக்கு தோணுது I have shared out. Thank you. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க இந்த எங்களோட குழுவுல கலந்துகிட்டு எங்களுக்கு உங்களுடைய இந்த புத்தகத்தை நான் வாசிச்சதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு என்னுடைய லைஃபை பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ரொம்ப அழகா எழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நான் என்னுடைய மாணவர்கள்ட்டையும் பேசும்போது எந்த இதுல பேசும்போதும் இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சொல்லிடுவேன். சீக்ரெட் புக்கை பத்தி சொல்லிட்டு அடுத்து இந்த புக்கை பத்தியும் சொல்லுவேன். நீங்க சிம்பிளா லைஃபை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை படி. எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கும்போது நான் என்னுடைய இன்னசென்ஸ் இதுல போற மாதிரி இருக்கு. ரொம்ப அறிவு தகுந்த மாதிரியே யோசிச்சு எல்லாத்தையும் ஒரு லாஜிக்கலா அறிவாவே யோசிச்சு நான் டக்குன்னு எதுக்கா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆள் அழுதுருவேன். ஆனா இப்பெல்லாம் பெரிய விஷயம் சொன்னா கூட யோசிச்சு என்ன போய் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். இந்த மனநிலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னடா நம்ம எமோஷனே இல்லாத ஆளாயிட்டோமோ, எல்லாத்தையும் இப்படியே நோறு மாற பாக்குற மாதிரி ஒரு 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 மனிதர் ஆயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. இது எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியலையா, இந்த எமோஷனை பேலன்ஸ் பண்ண தெரியலையா, இல்ல நான் சுத்தமாவே எமோஷனே வேணாம்னு நினைச்சிட்டேனா அப்படிங்கிறது மட்டும்தான். மத்தபடி இந்த புத்தக திறனாய்வு அவங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரித்திகாவுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்காக நன்றி ஐயா. யாருன்னு சொன்னீங்க மேடம்? சார் உங்களை என்னன்னு சொன்னீங்க? உங்க பேரும் உங்க வேலையும். நீங்க ஆசிரியர்? நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். சண்முக வடிவு என் பேரு, டாக்டர் சண்முக வடிவு. கோவை மாவட்டத்துல. ஆழமான கேள்வி கேட்டது. ஆழமான கேள்வி இது. அதாவது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நான் இப்போ அவர் முந்தைய கேள்விக்கு பதில் சொன்ன போது அதெல்லாம் ஷார்ட் கட்னு சொன்னேன் இல்லைங்களா? வைட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இயற்கையா உணவு சாப்பிட்டு நமக்கு உடம்புல வரக்கூடிய சக்தி என்பது வேறு. இந்த நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் எல்லாம் புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு மசில்ஸை அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊக்க மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்ப பண்ணிக்கிட்டு பின்னாடி நரம்பு தளர்ச்சி எல்லாம் வந்துருது.
அது மாதிரி நம்ம எதையுமே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணக்கூடாது நம்ம பர்சனாலிட்டியில அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு புரிதல். அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து பேஸை சேஞ்ச் பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களை சேஞ்ச் பண்ணணும், அப்ப நம்மளுடைய அப்ரோச் மாறும். நம்ம வந்து நடிச்சோம்னா நம்மளால ரொம்ப நேரம் நடிக்க முடியாது. அந்த நடிப்பு என்பது இயல்பா சிரிக்காம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்ணம்லாம் வலிக்கும். அது ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி. சோ அது ஒரு பார்வை எனக்கு நீங்க கேட்டது போது எனக்கு தோன்றுது. ரெண்டாவது பார்வை வந்து ஆஹ் நிறைய பேர் நினைக்கிறாங்க உணர்வு மேலாண்மை அப்படின்னாலோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னாலோ எமோஷனே இல்லாம இருக்கிறது, எமோஷனை ஒழிக்கிறது. அந்த புத்தகத்துல நான் சொல்ல விட்டுட்டேன். இட்லியில பின்னாடி வந்து உணர்வால் முடியுங்கிற 4வது பகுதியில அது எல்லாத்துக்கும் கடனை திருப்பி கொடுத்துட்டாங்க. அவ்வளவு உணர்வு எவ்வளவு உபயோகம்ங்கிறதையும் நான் அதுல எழுதியிருக்கேன். அதாவது நம்ம சொல்றது வந்து உணர்வு ரெகுலேட் பண்ணணும்னு தான் சொல்றோமே தவிர உணர்வே இல்லாம இருக்கணும்னு சொல்லலை. அப்படி இருக்க முடியாது, மனிதர்களால இருக்க முடியாது. அது சரியும் இல்லை. உணர்வு மிகப்பெரிய சாதனைகளுக்கு காரணமே உணர்வு தான். இப்ப காந்தியார் பட்ட அவமானத்தை அவர் சேமிச்சு வச்சுக்கிட்ட அந்த அவமானம்ங்கிற உணர்வு தான் அவரை வந்து 30-40 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பணியாற்ற, அவமானங்களை சந்திக்க, மேற்கொண்டு சிரமப்படுவதற்கெல்லாம் அவருக்கு வந்து ஊக்கம் கொடுத்தது. அது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க வந்து தாய்க்காக சிரமப்பட்டு வெளிநாட்டுல மனைவிக்காக குடும்பத்துக்காக படுறவங்க எல்லாம் உணர்வு வயப்பட்டவர்கள் தான். அந்த பாச உணர்வுல தான் வந்து அவங்க, அல்லது நன்றி உணர்வுல தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உணர்வு என்பதே தவறு அல்ல. நமக்கு தேவையான எமோஷன்ஸ் ஆர் ஆஃபன் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம். ஆஃபன் கன்ஸ்ட்ரக்டிவ், நாட் நெசர்லி டிஸ்ட்ரக்டிவ். நீங்க வந்து சில சமயங்கள்ல நம்முடைய வேலையை கூட விட்டுட்டு ஒரு நீதிக்காக, சரியா நடந்துக்கிறதுக்காக, அல்லது ஒரு வீக்கர் செக்ஷனுக்காக எழுந்து நின்று போராடி ஒரு கேள்வி கேட்டு, நான் அப்படிலாம் சந்திச்சிருக்கேன். என்னுடைய உணர்வு சிக்கல்கள்ல அந்த மாதிரி இருக்கு. ஒரு நிறுவனத்துல கான்ட்ராக்ட் லேபருக்கு ஒரு திடீர்னு டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்த போது நான் அதுக்கு அவங்களுக்கு அட்வொகேட் பண்ணி பேச போய் எனக்கு சில வாய்ப்புகளை குறைச்சாங்க. பட் ஐ தாட் அஸ் HR பர்சன் தட் வாஸ் மை டியூட்டி டு ஸ்பீக் ஃபார் தோஸ் பீப்புள். அந்த மாதிரி. அப்போ அது வந்து முட்டாள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வை நம்ம எடுத்துக்கிட்டு அப்போ பயன்படுத்துறோம். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, யூ மஸ்ட், அவையெல்லாம் வந்து பாய்ந்து செல்லக்கூடிய பலமான குதிரைகள். அந்த குதிரைகளை கடிவாளம் போட்டு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு வேணுங்கிற போது அதை தள்ளினா பறக்கணும், வேணும்னா இழுத்தா நிறுத்தணும். அப்போ அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு, ஒரு நமக்கு வேணுங்கிற உணர்வை வேணுங்கிற விதமா வெளிப்படுத்த தெரிந்தவன் தான் உணர்வு புத்திசாலி. உணர்வுகளே இல்லாமல் இருப்பவன் இல்ல உணர்வு புத்திசாலி. புத்திசாலித்தனம் என்பது சரியாக பயன்படுத்திக் கொள்வது. அதனால உணர்வுகள் வேண்டும். நீங்க பிள்ளைகளுக்காக ஓவர் ஒர்க் பண்றீங்க, ஒருத்தனுக்காக பரிதாபப்படுறீங்களா, அதான் தேவையான உணர்வுகள் தான். அதனால நீங்க வந்து வருத்தப்படணும். அந்த வருத்தத்துக்கு நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் போலாங்கிற கண்ட்ரோல் தான் நமக்கு வேணும். எது நம்மளால பாசிபிள், எது நாட் பாசிபிள். கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், பட் வெரி தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டூ. மை சஜஷன் இஸ் நாட் டு ஹேவ், not to be devoid of emotions, to have adequate, reasonable, necessary level of emotion. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. யோசிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு யூடியூப்ல கூட வீடியோ இருக்கு, கனடாவுக்காக பண்ண ஒரு இது மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு ப்ரோக்ராமை நான் எடுத்தேன். அந்த ப்ரோக்ராம் அவங்க ரெக்கார்ட் பண்ணது என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அந்த கேள்வி பதில்கள்ல கூட நிறைய நல்ல விஷயங்கள் வந்தது. உங்களை மாதிரி பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் சிலர் கேள்வி கேட்டாங்க. ஐ ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தேர். நன்றிங்க ஐயா. நாங்களும் அந்த யூடியூப் சேனல் வந்து பாக்குறோம் ஐயா. நல்ல தொடக்கம், நல்ல முடிவு ஒரு நிகழ்வின் அருமையான அங்கமாக இருக்கும் என்று கூறி உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு செஞ்சு உங்களுடைய அனுபவங்கள், கருத்துகள் எல்லாத்தையும் முதல்ல உங்களுடைய ஈரோடு கல்லூரி அந்த திருக்குறள் ஒரு கட்சேவியில இருந்த ஐயா தான் எனக்கு தொடர்பு கொண்டாரு. அவர் என்னுடைய அண்ணன் சோம வீரப்பன், அவங்க ஒரு எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கள்ட்ட தான் என்னுடைய எண்ணம் வாங்கி தொடர்பு கொண்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த திருவள்ளுவர் குழுமத்துக்கும் அதுல இருக்கிற இந்த இருவருக்கும் நன்றி இருக்கு. நீங்க கண்டிப்பா. தேங்க்யூ.